ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப்பை க்ளீன் பண்ணது எப்படின்னு கூகுள்ல போட்டா ஏகப்பட்ட கெமிக்கல் பேரும் கிளினிக் பேரும் வரும். இதெல்லாம் ஊத்தி உங்க லேப்டாப்பை க்ளீன் பண்ணீங்கன்னா காரணம் என்னன்னா, இப்போ லேப்டாப்ல 2 டைப் தான் இருக்குது. ஒண்ணு வந்து மெட்டல் பாடி, இன்னொன்னு பிளாஸ்டிக் பாடி. ஸோ மெட்டல் பாடின்ற போது அதுக்கு மேல பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல ஊத்தி அதில கிளீன் பண்ணீங்கன்னா, பெயிண்ட் ஃபுல்லா உறிஞ்சு வந்துரும். அதே மாதிரி பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆகி வர குவாலிட்டியே ரொம்ப மோசமா தான் இருக்குது. ஸோ இதில நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது, வெளுத்து போன மாரியும், அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் உதிர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும், வாட்டர் பாட்டில் இது 2 இருந்தாலே போதுமானது. இத வச்சு நம்ம ஈஸியா சேஃபா கிளீன் பண்ணிறலாம். தண்ணிய வந்து லேப்டாப்ல ஊத்தி கிளீன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கிளாத்ல லைட்டா தண்ணி ஊத்திட்டு கிளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீபோர்டு கிளீன் பண்றதுக்கு நிறைய வீடியோல இந்த பிரஷ் வச்சு தேய்க்க சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. கீபோர்டுக்குள்ள இதுதான் இருக்கும். கீபோர்டு மெம்பரேன் இதுதான். ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது டஸ்ட் கீபோர்ட் மெம்பரேன்குள்ள போய் கீபோர்டு ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ கிளீன் பண்ணதுக்கு நிறைய கீஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். கீபோர்டு எப்படி கிளீன் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, வேற வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். ஜஸ்ட் லேப்டாப் அப்சைட் டவுன் இப்படி திருப்பிட்டு ஜஸ்ட் ஊதுனீங்கன்னா போதும், டஸ்ட் வெளியில வந்துடும். வேக்கம் கிளீனரு, ஏர் ப்ளோவர்லாம் வச்சு அடிச்சீங்கன்னா டஸ்ட் உங்களுக்கு மேற்கொண்டு உள்ளதான் போகும், வெளியில வராது. மதர் போர்டுக்குள்ள போயிடுச்சுன்னா மல்டிபிள் ப்ராப்ளம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு.